ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது இன்றைக்கி கானா வினோத்தோட ஒரு பேட் டே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவர் ஃபன்னாக நான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அவரை மீறி, அதாவது ஒரு சில பேர் வந்து அந்த போதையில் வந்துட்டு அவங்கள மீறி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இது நல்லா தான் இருக்குன்னு திவாகரை போட்டு கலான்னு கலாச்சிருக்காரு. இது வரைக்கும் பாடி ஷேமிங் புள்ளி எல்லாத்தையும் பண்ணிட்டார். ரொம்ப வருத்தப்பட்டு இன்றைக்கி நம்ம திவாகர் வந்துட்டு விஜய் சேதுபதி முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நம்ம ஆள் வந்து வச்சு செஞ்சு விட்டாப்புல காணாமணத்தை. அப்பயே பார்த்தா அவர் மூஞ்சி மாறி போச்சு. ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதிரடியாக என்னென்னா, நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து திருந்திட்டேன், இனி யாரோட வீண்புக்கும் நான் போக போகிறது கிடையாது. யாருக்கிட்ட? விஜய் பார்வதி கிட்ட சொல்கிறார். அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஐயோ இவனை வச்சு ஒரு பிளானை போட்டால் இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு தான் என்னோடய ஃபேமிலிக்காக நான் ஏதாவது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு நிறைய காசு சம்பாரிச்சிருக்கேன், சரிங்களா? ஆனால் இப்போ எந்த காசுமே இல்லை, எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வீடு, காரு, பங்களா, காசு அப்படின்னு சொகுசாக வாழ வேண்டிய ஆள். என்ன பண்ணுறது, இப்போது வேறு மாதிரி போயிட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், என் குழந்தை தான் முக்கியம், என் மனைவி தான் முக்கியம். அவங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு வீடு, ஒரு லேண்டு, அந்த மாதிரி ஏதாவது வாங்கி அவங்கள செட்டில் பண்ணணும். அவங்கள செட்டில் பண்ணுறேன், எனக்கு அதுவே போதும். அவங்க நல்லா இருந்தால் எனக்கு அது போதும், சரியா? ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பாண்டிச்சேரி, சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்து இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் எங்கள் அப்பா அழிச்சிட்டார். அதனால் நாங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவை திட்டிகிட்டே இருப்போம். இப்போ நாளைக்கு நான் இதே மாதிரி வேலையை பண்ணிட்டு தான் என் குழந்தை என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய குழந்தை கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நான் அதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வந்து இப்போது நடு ராத்திரியில் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி கிட்ட புலம்பிட்டு இருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு திவாகர் சைடு பக்கமே திரும்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி மட்டும் இருந்தார்னா திவாகர்லாம் வந்துட்டு நடுவில் பாதியில் கைண்டி பார்ப்பல வினோத் அடித்து தூக்கிடுவார், சரிங்களா? டாப் 5ல் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு மனிதர், திறமையான ஒரு ஆள். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸாக இருக்குது. அதேமாதிரி கமருதனுக்கு சப்போர்ட் பண்ணுறதே அவர் வந்து தவிர்க்கிறது அவருக்கு நல்லது. ஸோ சூப்பரான ஒரு சம்பவமாக இருக்குது. சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். வினோத் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அதேமாரி வினோத் வெர்சஸ் திவாகர், இதில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.